நெக்ஸ்ட் தலைவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் மூவியோடைய ரிலீஸ் டேட் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கா. இந்த ரிலீஸ் டேட் போஸ்டருக்கும் இப்போ நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கா. அது என்னன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஹி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், பல இடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இப்போ ரீசெண்டாக இந்த வார்த்தைக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டம் போய்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் இப்போவும் நடந்திருக்கா. சரியான ஒரு நீதிக்காக இப்போ நிறைய டாக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்டில் இருக்க மக்களும் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கல்கத்தாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போன டாக்டரை ரொம்ப கொடூரமாக சதிச்சு கருப்பழிச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ அது கல்கத்தா மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்லேயும் ரொம்ப பெருசாக வெடிச்சிருக்கா. அங்கே இருக்கிற மக்கள் டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஹி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு நீதி கேட்ட இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்களே. இவங்களுடைய போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு நீதி கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இது போல் சம்பவங்கள்லாம் இப்போ மட்டும் நடக்கல, பல வருஷங்களாகவே பல ஸ்டேட் பல கண்ட்ரிஸ்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கா. இதுக்கான தீர்வு எந்த அளவுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயா அப்படின்ற ஒரு வழக்கு இருக்கா. பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பெண்களுடைய கேஸ் இன்னும் ட்ராப்ல தான் இருக்குன்னு சொல்லணும். இப்போ ரீசெண்டாக இது போல சம்பவத்தை ஒரு சில பேர் அரங்கேற்றி இருக்காங்க. இதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன தொடர்புன்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ், இந்த படமும் இதே போல ஒரு உண்மை சம்பவத்தோட வேஸ்ட்டு தான். ஆனால் மும்பையில் தான் இந்த கதைக்களம் நடக்கிற போல இருக்கா. ஐபிஎஸ் கேரக்டரில் வர தலைவர் அவர்கள் இது போல் ஒரு கேஸை தான் இந்த மூவியில் தீர்த்து வைக்க போகிறாரு. ஆனால் அது தலைவருடைய ஸ்டைலையோ ஜெய்பீம் ஞானவேலுடைய ஸ்டைலையும் தீர்த்து வைக்க போகிறாரு. இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் போஸ்டரை பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும். இது போல் ஒரு கொடூரமான சம்பவத்தை மெயினாக வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்களே. ஒரு குறிப்பிட்ட கேங் ஒரு பொண்ணை கொடூரமாக கற்பழிச்சு கொண்டு வர்றாங்க. கொன்ன கேஸ் இப்போ தலைவருடைய கையில் வருது. தலைவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த கேஸை எடுக்க வேணான்னு பல தரப்புலேருந்து ஃபோர்ஸ் போடுறாங்களே. அதுவும் பொலிட்டிக்கல் சைடில் இருந்தெல்லாம் ரொம்ப பெருசாக ப்ரெஷர் வருது. ஆனால் அது எல்லாத்தையுமே மீறி தலைவர் அவர்கள் அந்த கேஸுக்கான நீதியை வாங்கி கொடுக்கறதுக்காக போராடுறாரு. இதை தாண்டி நேரடியாக தலைவருக்கும் அந்த கேஸுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறான். இதனால அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக இறங்கும்போது ஆப்போசிட் தரப்பு பார்த்து தலைவரை அடிச்சு விட்டுறாங்க போல. ஒரு ஆக்ஷன் சீனில் தலைவரை காலி பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஆனால் அதிலிருந்து மிஸ் ஆகி தலைவர் அவர்கள் வெளியே வராரு. அதனால அவருக்கு பார்வை போயிடும் அப்படின்ற போல ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எந்த வகையில் கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியல. இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வர தலைவர் அவர்கள் இவங்க எல்லாருமே பழிவாங்கன்னு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ரிவெஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த மூவியோடைய ஃபைனல் எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெய்பீம் ஞானவேலுடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் மூவியை பார்த்துருப்போம். அதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு மூவி தான். ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் அந்த மூவியை மேக் பண்ணியிருப்பாரு. அதே லெவலுக்கு தான் ரொம்ப உண்மையாக இந்த மூவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம. பெண்களுக்கான நீதியை ஜெய்பீம் ஞானவேல் அவர்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்காருன்னு இந்த மூவியை பார்த்தா தான் தெரியுமே. பேன் இண்டியா வயசில் ஒரு பிக்கஸ்ட் ஆக்டரை வச்சு இந்த மாதிரி ஒரு மூவியை மேக் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய வலிமை ரொம்ப பெருசாக தெரியும். அனிருத்தோடைய மியூசிக்கில் ஜெய்பீம் ஞானவேலுடைய டைரக்ஷனில் இந்த மூவியில் முக்கியமான ஒரு கேரக்டரில் அமிதாப் பச்சன் அவர்களும் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், துஷரா விஜயன் சொல்லிட்டு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய வில்லன் கேரக்டரில் பகத் பாஷிலும் ராணாவும் ஆக்டிங் பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இவங்க 2 பேருமே சேர்ந்து ரித்திகா சிங்க்கு செய்கிற ஒரு சம்பவம் தான் இந்த மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக மஞ்சு வாரியரும் துஷரா விஜயனும் இறங்கி போராடுற போராட்டமும் தலைவர் இறங்கி செய்கிற சம்பவமும் இந்த மூவியோடைய ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அக்டோபர் 10க்கு இந்த மூவி தேட்டருக்கு வருது. இந்த மூவி மட்டும் தேட்டருக்கு வரல. சூர்யாவுடைய கங்குவா மூவியும் கிளாஷ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இந்த 2 மூவியுமே அக்டோபர் 10க்கு தேட்டருக்கு வரப்போகுது. 2மே ஒரு உண்மை சம்பவத்தோடைய பேஸ்டுன்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்க. இதை தாண்டி இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு இருக்க போகுது, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு ஒரு அக்டோபர் 10 தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். குறி வச்சா எற விழணும்.